எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த கறிப்பலாக்கா குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். நேற்று தான் இந்த காய் கிடச்சிது. சரி அதை இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பலாப்பழம் மாதிரியே இருக்கும். பலாப்பழம் வந்து சின்ன சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும் காய், அதுதான் வந்து கறிப்பலாக்காய். இது வந்து நல்லா எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிட்டு தான் வந்து நான் தோலெல்லாம் க்ளீன் பண்ணேன். ஏன்னா அதுலேருந்து பால் வரும். நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து மசாலா ஆட்டி குழம்பு வைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நான் செய்கிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அப்புறம் மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காயும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு இப்போ நான் குக்கர்லேயே தாளித்து விட்டுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்ச மசாலாவையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஃபைனலாக உப்பு மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விசில் விட்டுடலாம். ஒரு 3 விசில் விட்டாலே போதும். காய் நல்லா வெந்துடும். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைடில் சப்பாத்தியுமே போட்டாச்சு. இதுதான்